கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஒரு முறை கூட இந்த வெள்ளிக்கிழமை அன்று நாம் தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை நாடவும், அவரை ஆராதிக்கவும், அவருடைய வசனங்களை கேட்கவும் கர்த்தர் கிருபையாய் தந்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் அதிசயமாக நடத்தி வருகிறார். போராட்டங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் கண்ணீரும் வேதனையும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலைகளில் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நம்மேல் ஆண்டவர் வைத்த அன்புக்கும் கிருபைக்கும் இரக்கத்துக்குமாக இந்த மாலை ஒரு முறை கூட நாம் நன்றி செலுத்தி கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராக கடந்து வருவோம். இந்த மாலை ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காக கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் விதங்களை எண்ணி பார்க்கையில் அவைகள் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு சுவாமி. எத்தனையோ மக்கள் சடுதியாய் உலகத்தை விட்டு போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நீர் எங்களை, எங்கள் குடும்பங்களை, சபையை, அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற எங்கள் அனைவரையும் பாதுகாத்து பராமரிக்கிற உமது உண்மைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையும் உமது கரங்களில் எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாலை எங்களோடு பேசுங்க ராஜா. கர்த்தருடைய வசனம் அது வல்லமையும் ஆண்டவரே அதிகாரத்தோடும் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. துவக்கம் முதல் கடைசி வரையில் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அனுபவிக்க உதவி செய்யுங்க. எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் கடினப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை முற்றிலும் ஆட்கொள்ளுவீராக. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே தந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கர்த்தரை ஆராதிக்கும் நேரமாகும். நாம் பாடல்கள் பாடும்போது கூட அந்த வார்த்தைகளை நாம் அர்த்தத்தோடு சொல்லி பாடும்போது நமது பாடல் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆகையால் இந்த மாலை வேளையும் நம் எல்லோரும் கர்த்தரை பாடல் மூலமாக, துதி மூலமாக கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தப்படுவோம். நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாய் கடந்து செல்ல அர்ப்பணித்தவர்களாக தேவ சமூகத்தில் நாம் ஒருமித்து ஆராதிப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலுமாய் கூட ஒரு நல்ல தருணத்தை கூட தேவனாகிய கர்த்தர் அவரை துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் ஒரு அற்புதமான வேளையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சூழ்நிலைகளை மறந்தவர்களாக, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாக இந்த மாலை வேளையில் எல்லாருமாய் சேர்ந்து பாடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும் என்று சொல்லி அந்த தேவாதி தேவனை பார்த்து எல்லாருமாய் சேர்ந்து பாடுவோம். அவருடைய நாமத்திற்கு ஏற்ற மகிமையை இந்த மாலை வேளையில் கொடுப்போமாக. ஸ்தோத்திரம் தகப்பனே, மகிமையான பிரசன்னம் ராஜாவே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம்
வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்ய வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்ய ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்ய ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்ய வாரும் தூய ஆவியே உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்ய அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம்மாவியை ஊற்று அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம்மாவியை ஊற்று வாரும் தூய ஆவியே எல்லாருமாய் சேர்ந்து உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் ஒரு முறை கூட சேர்ந்து வாரும் தூய ஆவியே வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்ய நீராளுகை செய்ய நீராளுகை செய்ய நீராளுகை செய்ய கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தின் நிமித்தம் கூடினா அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் நம்முடைய இல்லங்களிலே இந்த மாலை வேளையிலே நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய மேலான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாத ஆண்டவரே. ஆம் தகப்பனே, செங்கடலை இரண்டாக பிளந்த தெய்வமே, அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த எங்கள் தேவாதி தேவனே, இந்த வேளையில கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், எங்களை நீ நடத்த வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Jesus. தேவரீர், எங்கள் தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடவே சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவாலை என்றும் ஜெயித்திடவே சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், அவர் மாத்திரமே. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் எங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? அவருக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உயர வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஹalleluya ஹalleluya ஹalleluya. தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இல்லை சுவாமி. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன். என் கண்மலையே
உம்மை துதித்திடுவேன் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று உம்முடைய பக்தன் சொன்ன வண்ணமாய் கர்த்தாவே, இந்த உலகத்தில் சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் சுவாமி ஆண்டவரே, எங்களை நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை விசுவாசித்து நாங்கள் ஜீவிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சூழ்நிலைகளை மறந்து இந்த மாலை வேளையில தேவாதி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ராஜாதி ராஜாவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அப்பா நீர் நல்லவர் ராஜாவே, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் உன்னதர், நீர் உயர்ந்தவர், நீர் தேவாதி தேவன், நீர் ராஜாதி ராஜன் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ராஜாவே. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று சொன்ன ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமாக. சத்தமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஆவிலே நிரம்பி தேவனை ஆராதிப்போமாக. சர்வ வல்லமையுடையவர், மகிமையின் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவர் இந்த மாலை வேளையில நம்முடைய இல்லங்களிலே வந்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் உடன்படிக்கையின் தேவன். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிற ஆண்டவர். உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் தகப்பನೇ. ಈ ವೇಳೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಒಂದು ಕನ್ನಡ ಹಾಡನ್ನು ಹಾಡನುವೆ. ಆರಾಧನೆ ಯೇಸುವೆ, ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹಾಡೋಣ. ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು ಈ ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. ಆರಾಧನೆ ಯೇಸುವೇ, ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ಆರಾಧನೆ ಯೇಸುವೇ, ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ, 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 ಆರಾಧನೆ. ಸೃಷ್ಟಿಯ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ಸತ್ಯ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ನಿತ್ಯ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ನಮ್ಮೇಸುರಾಜನೇ. ಸೃಷ್ಟಿಯ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ಸತ್ಯ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ನಿತ್ಯ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ನನ್ನೇಸುರಾಜನೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ, 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 ಆರಾಧನೆ. ಕರ್ತಾದಿ ಕರ್ತನೆ ಆರಾಧನೆ, ದೇವಾದಿ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ಪರಲೋಕ ರಾಜನೇ ಆರಾಧನೆ, ನನ್ನೇಸುರಾಜನೇ. ಕರ್ತಾದಿ ಕರ್ತನೆ, ಕರ್ತಾದಿ ಕರ್ತನೆ ಆರಾಧನೆ, ದೇವಾದಿ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ಪರಲೋಕ ರಾಜನೇ ಆರಾಧನೆ, ನಮ್ನೇಸುರಾಜನೇ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಆಡನವೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆರಾಧನೆ, ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ആരാധനേ ഹല്ലേലൂയാ ആരാധനേ 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 എലിയന ദേവാ ആരാധനേ എലിശന ദേവാ ആരാധനേ നമ്മെല്ലര ദേവാ ആരാധനേ നന്നേശ്വരാജനേ എല്ലാരും ശരി എലിയന ദേവാ ആരാധനേ എലിസന ദേവാ ആരാധനേ നമ്മെല്ലര ദേവാ ആരാധനേ നന്നേശ്വരാജനേ ഹല്ലേലൂയാ ആരാധനേ ഹല്ലേലൂയാ ആരാധനേ ഹല്ലേലൂയാ ആരാധനേ 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 ആരാധനേശുവേ ആരാധനേശുവേ ആരാധനേ മാടുവേ ആരാധനേശുവേ ആരാധനേ മാടുവേ ഹല്ലേലൂയാ ഹല്ലേലൂയാ ആരാധനേ ഹല്ലേലൂയാ ആരാധനേ ഹല്ലേലൂയാ ആരാധനേ 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 ಚಪ್ಪಾಳೆಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ ಪ್ರಿಯರೇ. ಆತನೇ ಸ್ತುತಿಗೆ ಯೋಗ್ಯನು, ಆರಾಧನೆಗೆ ಯೋಗ್ಯನು ಆತನೊಬ್ಬನೇ. ಸರ್ವಶಕ್ತನೇ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಸ್ವಾಮಿ. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே விலாவுகிற தேவாதி தேவன் இந்த மாலை வேளையிலே நம்முடைய மத்தியிலே பிரசன்னராயிருக்கிறார். அவருடைய மேலான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பிடித்து எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலை முதல் இம்மட்டுமா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த மாலை வேளையிலுமா ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கும்படிக்காக, உம்மிலே மகிழ்ந்து களி கூறும்படிக்காக ஒரு நல்ல தருணத்தை கூட தேவனாகிய கர்த்தர் நீர் தந்தீரே தகப்பனே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்கள் பாடல்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஆசீர்வதித்து அங்கீகரித்த தேவாதி தேவன் மீதியான பகுதிகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய மகனை சிலுவையின் மறைவில மறைத்து எங்களோடு கூட பார்க்கிற எல்லாரோடு கூட என்ன பேச இந்த மாலை வேளையில சித்தம் கொண்டிருக்கிறீரோ, சிலுவையின் மறைவில மறைத்து நீர் வெளிப்படுவீராக ராஜாவே. இந்த மாலை வேளையில தகப்பனே, உன்னதமான தேவன் ராஜாதி ராஜன் எங்கள் மத்தியில வந்திருக்கிறீர் ராஜாவே. குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தெய்வமாக, துக்கங்களை மாற்றுகிற தெய்வமாக, உள்மன காயங்களை ஆற்றுகிற தெய்வமாக நீர் எங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே,
ஒரு முறை கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வசனத்தை பேச கர்த்தர் தந்த மகா பெரிய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಕರ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾದವರೇ, ಮತ್ತೊಮ್ಮೆ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚುವಂತೆ ದೇವರು ಕೊಟ್ಟ ಕೃಪೆಗಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. பலவிதமான சவால்களும் பிரச்சனைகளும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கையில் நம்மை திடப்படுத்துவது என்பது கர்த்தருடைய வசனமாகும். ಅನೇಕ ವಿಧವಾದ ಸವಾಲುಗಳು ಸಮಸ್ಯೆಗಳು ನಾವು ಸಂಧಿಸುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವುದು ದೇವರ ವಾಕ್ಯಗಳಾಗಿವೆ. சோ கர்த்தருடைய வசனத்தை நாம் அதிகமாக நேசிப்போம், கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம், தியானிப்போம், மனப்பாடம் செய்வோம். ಆದುದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರೀತಿಸೋಣ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಪಾರಾಯಣ ಮಾಡೋಣ, ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ, ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸೋಣ. அல்லேலூயா. ஹalleluya. கடந்த வாரம் நாம் ஜெபத்தை குறித்து தியானித்தோம். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಕುರಿತಾಗಿ ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇವೆ. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் 6 காரியங்களை கற்றுக்கொண்டோம். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಎಂದು 6 ಅಂಶಗಳನ್ನು ಅದರಲ್ಲಿ ನೋಡಿದೆವು. உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಅದು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇದೆ ಎಂದು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. ஒருவேளை யாராவது மறந்திருப்பீங்கன்னா ஒரு முறை கூட உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ಯಾರಾದರೂ ಮರೆತಿರುವುದಾದರೆ ಮತ್ತೊಮ್ಮೆ ಅದನ್ನು ನಿಮ್ಮ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತರುತ್ತೇನೆ. முதலாவது தாழ்மையோடுள்ள ஜெபம். ಪ್ರಥಮವಾಗಿ ನಾವು ದೀನ ಸ್ವಭಾವದಿಂದ ಅಥವಾ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. இரண்டாவதாக முழு இருதயத்தோடுள்ள ஜெபம். ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ನಾವು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. மூன்றாவதாக விசுவாசத்தோடுள்ள ஜெபம். ಮೂರನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ನಂಬಿಕೆಯ ಪ್ರಾರ್ಥನೆ. நான்காவதாக நீதியுள்ள இருதயத்தோடுள்ள ஜெபம். ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ ನೋಡುವಾಗ ನೀತಿವಂತ ಹೃದಯದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಪ್ರಾರ್ಥನೆ. ஐந்தாவதாக கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடுள்ள ஜெபம். ಐದನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ವಿಧೇಯತೆಯ ಹೃದಯದಿಂದ ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ. ஆறாவதாக மன்னிக்கிற சுபாவத்தோடுள்ள ஜெபம். ಆರನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ಕ್ಷಮಿಸುವ ಹೃದಯದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು. ஒரு முறை கூட நான் ஆங்கிலத்தில் அந்த வசனத்தை கூட சேர்த்து சொல்லி விடுகிறேன். ನಾನು ಮತ್ತೊಮ್ಮೆ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಅದನ್ನು ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. Praying with humbleness, 2 Chronicles 7:14. Praying with wholeheartedness, Jeremiah 29:13. Praying with faith, Mark chapter 11:24. Praying with a righteous heart, James chapter 5:16. Praying with an obedient spirit, 1 John 3:22. And praying with a forgiving spirit, Mark chapter 11:25. இந்த வசனங்களை நீங்கள் கேட்பது மட்டுமல்லாமல் இந்த வசனங்களை கைக்கொண்டு நாம் ஜெபிப்போமேயானால் நமது ஜெபம் கர்த்தருக்கு உகந்ததாயிருக்கும். ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓದುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಅದು ಸುಗಂಧ ವಾಸನೆಯಾಗಿರುತ್ತದೆ. இன்றைய தியானத்துக்காக நாம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Book of Judges chapter 6. ಇಂದಿನ ದೇವರ ವಾಕ್ಯದ ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನಾವು ಬರೋಣ. 6ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தின் முதல் பகுதி மட்டும் நான் முதலாக வாசிக்கிறேன். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ಇಸ್ರಾಯೇಲರು ತಿರುಗಿ ಯೆಹೋವನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ದ್ರೋಹಿಗಳಾದದರಿಂದ. பின்னும் என்ற வார்த்தை நாம் அங்கே பார்க்கையில் இதற்கு முன்னும் இவர்கள் இதே நிலையில் காணப்பட்டார்கள். ತಿರುಗಿ ಎಂಬ ಈ ಪದವನ್ನು ನೋಡುವಾಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೂ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ದ್ರೋಹಿಗಳಾಗಿ ನಡೆದಿದ್ದರು. கவனிங்க, அந்த பின்னும் again என்ற ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். பின்னும் என்ற வார்த்தையின் அடிப்படையில் இதற்கு முந்தின அதிகாரங்களுக்கு
அதிகாரங்களுக்கூடாய் கூட நாம் கவனத்தை செலுத்துவோம். ತಿರುಗಿ ಎಂದು ಹೇಳುವ ಪದದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ಮುಂಚಿನ ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ಗಮನವನ್ನು ಸೆಳೆಯೋಣ. நாம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருகையில் ನಾವು 2ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರುವಾಗ 7 முதல் 10 வசனங்களில் இஸ்ரவேல் புத்திரர் யோசுவாவின் நாட்களிலும், அதாவது 7ஆம் வசனம், யோசுவாவின் நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரிகளை எல்லாம் கண்டவர்களும், யோசுவாவுக்கு பின் உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். ಯೆಹೋಶುವನ ದಿನಗಳಲ್ಲಿಯೂ ಅವನ ಕಾಲದಿಂದ ಇನ್ನೂ ಜೀವಿಸುತ್ತಾ ಯೆಹೋವನು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೋಸ್ಕರ ನಡೆಸಿದ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿದ್ದ ಹಿರಿಯರ ದಿನಗಳಲ್ಲಿಯೂ ಇಸ್ರಾಯೇಲರು ಯೆಹೋವನನ್ನು ಸೇವಿಸುತ್ತಿದ್ದರು. அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது யோசுவா மரணமடைந்தான் என்று வாசிக்கிறோம். ಅದರ ನಂತರ ನೋಡುವಾಗ ಯೆಹೋವನ ಸೇವಕನಾದ ನೂನನ ಮಗ ಯೆಹೋಶುವನು 110 ವರ್ಷದವನಾಗಿ ಮರಣ ಹೊಂದಿದನು ಎಂದು ನೋಡುತ್ತೇವೆ. தொடர்ந்து 10ஆம் வசனத்துக்கு வரும்போது அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்டு, 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅವನ ಕಾಲದವರೆಲ್ಲರೂ ಪಿತೃಗಳ ಬಳಿಗೆ ಸೇರಿದ ಮೇಲೆ, சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவளுக்கு பின் எழும்பிற்று. ಯೆಹೋವನನ್ನು ಆತನು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೋಸ್ಕರ ಮಾಡಿದ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅರಿಯದಿದ್ದ ಬೇರೊಂದು ಸಂತಾನವು ಹುಟ್ಟಿತು. தொடர்ந்து 11 முதல் நாம் வாசித்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவிக்க ஆரம்பிக்கின்றனர். ನಂತರ ನೋಡುವಾಗ ಈ ಇಸ್ರಾಯೇಲರು ಬಾಲನ ಪ್ರತಿಮೆಗಳನ್ನು ಪೂಜಿಸಿ ಯೆಹೋವನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ದ್ರೋಹಿಗಳಾದರು. அது மட்டுமல்லாமல் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவருடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ತಮ್ಮ ಪಿತೃಗಳನ್ನು ಐಗುಪ್ತ್ಯದಿಂದ ಕರೆತಂದ ದೇವರಾದ ಯೆಹೋವನನ್ನು ಬಿಟ್ಟು ಅನ್ಯ ದೇವತೆಗಳನ್ನು, ಅಂದರೆ ತಮ್ಮ ಸುತ್ತಣ ಜನಾಂಗಗಳ ದೇವರುಗಳನ್ನು ಅವಲಂಬಿಸಿ ಅವುಗಳಿಗೆ ಅಡ್ಡಬಿದ್ದು ಯೆಹೋವನನ್ನು ರೇಗಿಸಿದರು. ஆம், கர்த்தருக்கு கோபமூட்டின போது ஆண்டவர் கோபப்பட்டு அவர்களை அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்கார கையில் அவர்களை ಒಪ್ಪು ಕೊಡುತ್ತಾರ್. ದೇವರಿಗೆ ಕೋಪ ಉಂಟು ಮಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ನಡೆದುಕೊಂಡದರಿಂದ ದೇವರು ಕೋಪದಿಂದ ಈ ಜನರನ್ನು ಅನ್ಯ ಜನರ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿದನು. அப்படி நாம் 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகினது நிமித்தம் கர்த்தருடைய கை அவர்கள் மேல் ಭಾರಮಾಗಿರುತ್ತದೆ. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ದೇವರಿಗೆ ಅವಿಧೇಯರಾಗಿ ಆತನಿಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರ ಹಸ್ತವು ಅವರಿಗೆ ಭಾರವಾಗಿತ್ತು. தொடர்ந்து 3-4 அதிகாரங்களை நாம் வாசித்து பார்க்கையில் 3-4 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ನಾವು ಓದುವಾಗ எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களோ, ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದರೋ அப்பொழுதெல்லாம் அவர்களை கர்த்தர் சத்ருவின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ಅಂತ ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ಆ ಜನರನ್ನು ಶತ್ರುಗಳ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿದನು. இந்த வசனங்கள் கேட்கும் போது இந்த வசனங்கள் நமக்கும் ஒரு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕೇಳುವಾಗ ಈ ವಾಕ್ಯಗಳು ನಮಗೂ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. கர்த்தரை அறிந்த ஜனங்கள், ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಂಡ ಜನರು, அவருடைய அன்பை ருசி பார்த்தவர்கள், ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅನುಭವಿಸಿದವರು பின்வாங்கி போவது என்பது மிக பயங்கரமாக இருக்கும். ಹಿಂಜರಿದು ಹೋಗುವುದು ಅದು ಭಯಂಕರವಾಗಿರುತ್ತದೆ. கர்த்தரை விட்டு விலகுவது அபாயகரமானதாகும்.
ದೇವರಿಂದ ದೂರವಾಗಿ ಹೋಗುವುದು ಅದು ಅಪಾಯಕರವಾಗಿದೆ. அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில வசனங்களை கூட உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧವಾಗಿರುವ ಇನ್ನು ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ತೋರಿಸುತ್ತೇನೆ. 2 நாளாகம புத்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம், 2 Chronicles chapter 15 and verse 2. 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯವು, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ದೇವರ ಆತ್ಮವು ಬಂದದರಿಂದ ಅವನು ಆಸನನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೋಗಿ ಅವನಿಗೆ, ಆಸನೆ, ಎಲ್ಲಾ ಯೆಹೂದ ಬೆನ್ಯಾಮೀನ್ ಕುಲಗಳವರೇ ಕಿವಿ ಕೊಡಿರಿ, ನೀವು ಯೆಹೋವನನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರುವುದು ತನಕ ಆತನು ನಿಮ್ಮೊಂದಿಗಿರುವನು, ನೀವು ಆತನನ್ನು ಹುಡುಕಿದರೆ ನಿಮಗೆ ಸಿಕ್ಕುವುದು, ಆತನನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವನು. அடுத்ததாக எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி முதல் நாம் பார்ப்போமாக. ಎಸ್ರನ ಗ್ರಂಥ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಾಕ್ಯದ 2ನೇ ಭಾಗದಿಂದ ನಾವು ನೋಡೋಣ. Ezra chapter 8 verse 22, the second part. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவளுக்கு நன்மையாய் இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ರಾಜಾவுக்கு சொல்லியிருந்தோம். ನಮ್ಮ ದೇವರ ಹಸ್ತವು ಆತನ ಎಲ್ಲಾ ಶರಣಾರ್ಥಿಗಳನ್ನು ಪಾಲಿಸುವುದು, ಆತನ ಬಲವಾದ ರೌದ್ರಕ್ಕೆ ಆತನನ್ನು ತೊರೆದು ಬಿಟ್ಟವರೆಲ್ಲರೂ ಗುರಿಯಾಗುವರು ಎಂದು ನಾವು ಅರಸನ ಮುಂದೆ ಹೇಳಿದ್ದರಿಂದ. அடுத்ததாக எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம், book of Jeremiah chapter 1 verse 16. எரேமியನ ಗ್ರಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ, அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியை பணிந்து கொண்ட அவருடைய சகல தீமை நிமித்தமும் நான் என் நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாக கூறுவேன். ನನ್ನ ಜನರು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದು, ಅನ್ಯ ದೇವತೆಗಳಿಗೆ ಹೋಮ ಮಾಡಿದ್ದು, ತಮ್ಮ ಕೈಯಿಂದ ನಿರ್ಮಿಸಿದ್ದಕ್ಕೆ ಅಡ್ಡ ಬಿದ್ದದ್ದು, ಈ ಅಧರ್ಮಕ್ಕೆಲ್ಲ ನಾನು ಅವರಿಗೆ ವಿಧಿಸಿರುವ ನ್ಯಾಯ ದಂಡನೆಗಳನ್ನು ತಿಳಿಸುವೆನು. தொடர்ந்து எரேமியாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம், ಮತ್ತೆ ಎರೆಮಿಯನ ಗ್ರಂಥ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ, நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ಯೆಹೋವನು ಈ ಮಾತನ್ನು ಕೇಳು, ನೀನು ನನ್ನನ್ನು ಅಲ್ಲಗಳೆದು ಹಿಂದಿರುಗಿದ್ದಿ, ಆದ ಕಾರಣ ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೈ ಎತ್ತಿ ನಿನ್ನನ್ನು ನಾಶ ಮಾಡುವೆನು, ಕ್ಷಮಿಸಿ ಕ್ಷಮಿಸಿ ಸಾಕಾಯಿತು. தொடர்ந்து எபிரேய நிருபம் 10ஆம் அதிகாரத்தின் 26 27 வசனங்கள், book of Hebrews chapter 10 verse 26 and 27. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 26 27 ವಾಕ್ಯಗಳು. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ಯಾಕಂದರೆ ಸತ್ಯದ ಪರಿಜ್ಞಾನವನ್ನು ನಾವು ಹೊಂದಿದ ಮೇಲೆ ಬೇಕೆಂದು ಪಾಪ ಮಾಡಿದರೆ ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಇನ್ನಾವ ಯಜ್ಞವೂ ಇರುವುದಿಲ್ಲ, ಅತ್ಯಂತ ಭಯದಿಂದ ಎದುರು ನೋಡತಕ್ಕ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ದೇವರ ವಿರೋಧಿಗಳನ್ನು ದಹಿಸುವ ತೀಕ್ಷ್ಣವಾದ ಅಗ್ನಿಯು ಇವೇ ನಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವವು. சோ இந்த வசனங்கள், அதாவது நாம் இப்பொழுது வாசித்த
ஒவ்வொரு வசனங்கள் நமக்கு எடுத்துரைப்பது என்னவென்றால், ಈ ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲ ನಮಗೆ ತೋರಿಸುವುದು ಏನೆಂದರೆ, கர்த்தரை ருசி பார்த்த நாம், ದೇವರನ್ನು ರುಚಿಸಿದ ನಾವು, அல்லது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற நாம், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಹೊಂದಿಕೊಂಡು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ ನಾವು, கர்த்தரை விட்டு துணிகரமான பாவத்தில் ஜீவிப்போமையானால், ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇಕೆಂದೇ ನಾವು ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಾದರೆ அது அபாயகரம் என்பதை தான் இந்த வசனங்கள் அனைத்தும் நமக்கு எடுத்துரைக்கிறது. ಅದು ಅಪಾಯಕರ ಎಂದು ಈ ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲ ಎತ್ತಿ ತೋರಿಸುತ್ತದೆ. இன்றைக்கு சில தவறான உபதேசத்தினர் இங்கு நம்மை கற்றுக் கொடுக்கின்றனர். ಇಂದು ಕೆಲವು ದುರ್ಬೋಧನೆಯನ್ನು ಮಾಡುವವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு விட்டால் அதுவே போதும், ಒಂದು ಸಲ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರೆ ಅದೇ ಸಾಕು. மறுபடியும் பாவம் செய்தல் என்பது கணக்கில் எடுக்கப்படுவதில்லை. ಮತ್ತೆ ತಿರುಗಿ ನಾವು ಪಾಪ ಮಾಡಿದರೆ ಅದು ನಮ್ಮ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಇರುವುದಿಲ್ಲ ಎಂದು ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. அது வஞ்சிக்கிற உபதேசமாகும். ಅದು ನಮ್ಮನ್ನು ವಂಚಿಸುವ ಬೋಧನೆಯಾಗಿರುತ್ತದೆ. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் once saved always saved என்று சொல்லுவார்கள். ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಒಂದು ಸಲ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರೆ ಆ ರಕ್ಷಣೆಯು ಯಾವಾಗಲೂ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂದು ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. இன்னும் சமீப நாட்களின் சில உபதேசங்கள் கிருபை இருப்பதினாலே பாவம் செய்யலாம். ಇನ್ನೊಂದು ಉಪದೇಶವು ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಇರುವುದು ಕೃಪೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ಇನ್ನೂ ಪಾಪವನ್ನು ಮಾಡಬಹುದು ಎಂದು. காரணம் அவர்கள் சொல்கிற சாக்குப்போக்கு என்னவென்றால், பாவம் பெருகும் இடத்திலே கிருபையும் பெருகுமா. ಅವರು ಹೇಳುವ ಕಾರಣವೇನೆಂದರೆ, ಪಾಪವು ಹೆಚ್ಚಾಗುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರ ಕೃಪೆಯು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இதெல்லாம் விசுவாசிகளை சத்தியத்தினின்று விலகச் செய்யும் வஞ்சிக்கும் உபதேசம் என்பதை இந்த மாலை ஒரு முறை கூட நினைப்பூட்டுகிறேன். ಇದೆಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಸತ್ಯದಿಂದ ದೂರ ಮಾಡುವ ಅಥವಾ ವಂಚಿಸುವ ಉಪದೇಶಗಳು ಎಂದು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஆகையால் ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, ಆದುದರಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ದೇವ ಜನರೇ, பின்வாங்கி போவது அல்லது கர்த்தரை விட்டு விலகுவது நமக்கு தூரமாயிருக்கட்டும். ಹಿಂಜರಿಯುವುದು ಅಥವಾ ದೇವರಿಂದ ದೂರವಾಗಿ ಹೋಗುವುದು ಅದು ನಮಗೆ ದೂರವಾಗಿರಲಿ. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது தேவனுடைய ஈவு என்பதை மறக்கலாகாது. ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಂಬಿಕೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ, ಅದು ದೇವರ ವರದಾನವಾಗಿದೆ ಎಂದು ನಾವು ಮರೆಯಬಾರದು. எபிரேய நிருபத்துக்கு வரும்போது நம்முடைய ரட்சிப்பை குறித்து விதமாய் நிருபக்காரன் சொல்கிறான், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று. ಇಬ್ರಿಯ ಪತ್ರಿಕೆ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಇಂಥ ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆ ಎಂದು. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமையானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் என்றும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறார் எபிரேய நிருபக்காரன். ಈ ಅತ್ಯಂತ ವಿಶೇಷ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನಾವು ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿದರೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಹೇಗೆ ಎಂದು ಪತ್ರಿಕೆಕಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ. ரட்சிக்கப்பட்ட தேவ சபையே, தேவ ஜனமே, ಆದುದರಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ದೇವ ಜನರೇ, ದೇವ ಸಭೆಯೇ, கடைசி மூச்சு வரையில் ಕಡೆಯ ಉಸಿರುವ ತನಕ அல்லது இயேசுவின் வருகை வரையில், ಅಲ್ಲದಿದ್ದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರುಣದವರೆಗೂ நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ನಮ್ಮ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವಂತೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ. அதோடு கூட நாமும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. நாம் திரும்ப நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, ನಾವು ತಿರುಗಿ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಗ್ರಂಥ 6ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರುವಾಗ, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ತಿರುಗಿ ಯೆಹೋವನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ದ್ರೋಹವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. இந்த வார்த்தை உங்களை குறித்தோ என்னை குறித்தோ சொல்லாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ಈ
ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಕುರಿತಾಗಿಯೋ ನನ್ನ ಕುರಿತಾಗಿಯೋ ಹೇಳಬಾರದು. சோ இந்த ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போது, ಈ ಜನರು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ದ್ರೋಹಿಗಳಾದಾಗ, அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். ದೇವರು ಅವರನ್ನು 7 ವರ್ಷಗಳ ಪರ್ಯಂತರ ಮಿಥ್ಯಾನರ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿದನು. கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இவர்கள். ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಜನರಿದ್ದು ಇವರು. யோசுவாவிடத்தில் இவர்கள் பலரும் பிரதியுத்தரமாய் சொன்னார்கள், நாங்கள் கர்த்தரை விட்டு விலகுவது எங்களுக்கு தூரமாயிருக்கட்டும். ಯೋಶುವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಹೇಳಿದರು, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗುವುದು ನಮಗೆ ದೂರವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಲಿ. ஆம், யோசுவாவோடு கூட இருந்த பல பெரியவர்கள், மூப்பர்கள், ஜனங்கள் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்றி கர்த்தரை பின்பற்றினார்கள். ಯೆಹೋಶುವನೊಂದಿಗಿದ್ದ ಹಿರಿಯರು, ನಾಯಕರು ಮತ್ತು ಮುಖ್ಯಸ್ಥರು ಅವರು ಯೆಹೋಶುವನ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅವರ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅವರು ಅಧೀನರಾಗಿ ವಿಧೇಯರಾದರು. ஆனால் அதற்கு பின்வந்த சந்ததி குறித்து தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். ಆದರೆ ಅದರ ನಂತರ ಬಂದ ಸಂತಾನದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. தங்கள் பிதாக்களின் வழிகளை விட்டு அவர்கள் விலகி போயிருக்கின்றனர். ಅವರು ತಮ್ಮ ಪಿತೃಗಳ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ದೂರ ಹೋದರು. ஹல்லேலூயா, ஹalleluya. பின்வரும் சந்ததி குறித்து இங்கே வாசிக்கும் போது இங்கே வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ಈ ಮುಂದಿನ ಸಂತಾನಗಳು ಅವರು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ದ್ರೋಹಿಗಳಾದರು. அப்பொழுது கர்த்தர் அவரை தண்டிக்கும்படிக்கு, ಆಗ ದೇವರು ಅವರನ್ನು ಶಿಕ್ಷಿಸುವಂತೆ, அவளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும்படிக்கு, ಅವರಿಗೆ ಪಾಠವನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುವಂತೆ புறஜாதிகளாயிருக்கிற மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். ಅನ್ಯ ಜನಾಂಗದವರಾಗಿರುವ ಮಿಥ್ಯಾನರ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಬಿಟ್ಟರು. இந்த மீதியானியர்கள் அமலேக்கியரை குறித்து நாம் பார்க்கும்போது இவர்கள் இஸ்ரவேலருக்கு நீண்ட கால எதிராளிகளாய் காணப்பட்டனர். ಮಿಥ್ಯಾನರ ಕುರಿತಾಗಿ ನೋಡುವಾಗ ಅಮಲೇಕ್ಯರೊಂದಿಗೆ ಇವರು ದೀರ್ಘಕಾಲ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಶತ್ರುಗಳಾಗಿದ್ದರು. அதாவது மீதியானியர்களும் அமலேக்கியர்களும் இஸ்ரவேலின் நீண்ட கால எதிராளிகளாய் காணப்பட்டனர். ಮಿಥ್ಯಾನರು ಅಮಲೇಕ್ಯರು ಇಸ್ರಾಯೇಲರ ದೀರ್ಘ ಕಾಲದಿಂದ ಶತ್ರುಗಳಾಗಿದ್ದರು. அவளை குறித்து நீங்கள் படிக்க வேண்டுமாயின் ಅವರ ಕುರಿತಾಗಿ ಓದಬೇಕಾದರೆ யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தின் 8 முதல் 16 வசனங்கள், ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 8ರಿಂದ 16 ವಾಕ್ಯಗಳು, எண்ணாகமம் 31 1 முதல் 8 வசனங்கள், ಅರಣ್ಯ ಕಾಂಡ 31ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 8 ವಾಕ್ಯಗಳು, உபாகமம் 25 17 முதல் 19 வசனங்கள், ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 25 17ರಿಂದ 19ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ. இந்த வசனத்தை ஒரு முறை கூட நான் ஆங்கிலத்தில் மட்டும் சொல்கிறேன். Book of Exodus chapter 17 verses 8 to 16, Numbers chapter 31 verses 1 to 8, and Deuteronomy chapter 25 verses 17 to 19. அதை நீங்கள் எடுத்து பார்த்து வாசித்துக் கொள்ளுங்கள். ಇದನ್ನು ನೀವು ಓದಿರಿ, கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ. இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி வேதனை கொடுத்தார்கள் என்று சொல்லி 2ஆம் வசனம் முதல் வாசிக்கிறோம். ನೋಡಿರಿ, ಈ ಮಿಥ್ಯಾನರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ತೊಂದರೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು ಎಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இல்லங்களை விட்டு அல்லது வீடுகளை விட்டு அல்லது தங்கள் ஸ்தானங்களை விட்டு விலக்கப்படுகின்றனர். ಇಸ್ರಾಯೇಲರು ಅವರಿಗೆ ಎದುರಿಕೊಂಡು ಅವರ ಮನೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಪರ್ವತಗಳಲ್ಲಿ ಕಂದರ ಗುಹೆಗಳಲ್ಲಿ ಅವರು ಸೇರಿಕೊಂಡರು. பாருங்க, அந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும்
குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் ಅಡೆಕ್ಕಲಂಗಳಾಕಿ ಕೊಂಡಾர்கள். ಮಿಥ್ಯಾನರ ಹಸ್ತವು ಬಲಗೊಂಡದ್ದರಿಂದ ಇಸ್ರಾಯೇಲರು ಅವರಿಗೆ ಎದುರಿ ಪರ್ವತಗಳಲ್ಲಿ ಕುಂದರ ಗುಹೆ ದುರ್ಗಗಳನ್ನು ಮಾಡಿ ಸೇರಿಕೊಂಡರು. அல்லேலூயா. Hallelujah. அவள் இருக்கும் இடத்தை விட்டு துரத்தப்பட்டனர். ಅವರು ಇರುವ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿಸಲ್ಪಟ್ಟರು. தேவச்சனமா இருக்கிற நாம் கூட இதை ಆಳಮಾய் ಸಿಂಧಿக்க வேண்டும். ದೇವ ಜನರಾಗಿರುವ ನಾವು ಇದರ ಕುರಿತಾಗಿ ಆಳವಾಗಿ ಚಿಂತಿಸಬೇಕು. கர்த்தருக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனத்தை போல பாவத்திலே ஜீவிப்போமேயானால், ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಂತೆ ನಾವು ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಾದರೆ, நாம் இருக்கும் இடங்களை விட்டு நம்முடைய சத்துருக்கள் நம்மை துரத்த வாய்ப்புண்டு. ನಾವು ಇರುವ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಶತ್ರುವು ನಮ್ಮನ್ನು ಓಡಿಸಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶವಿರುತ್ತದೆ. அடுத்து நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், ನಂತರ ನಾವು ಏನನ್ನು ಓದುತ್ತೇವೆ ಅಂದರೆ 3-4 வசனத்தின் அடிப்படையில் 3-4 ವಾಕ್ಯದ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரம் அவளுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவளுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தியாகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போனார்கள். ಇವರು ಬೀಜ ಬಿತ್ತಿದ ತರುವಾಯ ಮಿಥ್ಯಾನರು ಅಮೇಲಿಕ್ಯರು ಮೂಡನ ದೇಶದವರು ಇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ದಂಡೆತ್ತಿ ಬಂದು ಇಳುಕೊಂಡರು. ಗಾಜಾ ಪ್ರಾಂತದ ವರೆಗಿದ್ದ ಎಲ್ಲಾ ಭೂಮಿಯ ಹುಟ್ಟುವಳಿಯನ್ನು ಹಾಳು ಮಾಡು ಬಿಟ್ಟಿದ್ದರಿಂದ ಇವರಿಗೆ ದವಸ ಧಾನ್ಯವಾಗಲಿ ಕುರಿದನ ಕತ್ತೆಗಳಾಗಲಿ ಉಳಿಯಲೇ ಇಲ್ಲ. முதலாவது அவர்கள் தங்கும் இடத்தை விட்டு அவர்களை விலக்கினார்கள். ಪ್ರಥಮವಾಗಿ ನೋಡುವಾಗ ಅವರ ನಿವಾಸ ಸ್ಥಾನಗಳಿಂದ ಅವರನ್ನು ದೂರ ಮಾಡಿದರು. இரண்டாவதாக அவர்கள் ஆகார மார்க்கத்துக்கு முடிவு கட்டுகிறார்கள். ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ಅವರ ಆಹಾರದ ಸಂಪತ್ತಿಗೆ ಒಂದು ಅಂತ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. தங்கும் இடத்தை விட்டு விலக்கப்படுவதோடு தங்கள் அன்றாட உணவின் மார்க்கத்துக்கும் இவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தனர். ತಮ್ಮ ನಿವಾಸ ಸ್ಥಳಗಳಿಂದ ಓಡಿ ಹೋಗಬೇಕಾದ ಪರಿಸ್ಥಿತಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅವರ ಆಹಾರದ ಕುರಿತಾಗಿ ಅವರಿಗೆ ಧಾನ್ಯಗಳು ಉಳಿಯಲಿಲ್ಲ. அது மட்டுமல்ல, அவளுக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய அல்லது ஜீவனத்தின் மார்க்கமாயிருக்கும் ஆடு மாடுகள் கழுதைகளையாகிலும் அவர்கள் வைக்காதே போனார்கள். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅವರು ಕುರಿದನಗಳನ್ನು ಇಡಲಿಕ್ಕೆ ಆಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. 5th அவசரத்துக்கு வரும்போது 5ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರುವಾಗ அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்க கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಆ ಶತ್ರುಗಳು ತಮ್ಮ ಕುರಿದನ ಗುಡ್ಡಾರಗಳ ಸಹಿತವಾಗಿ ಮಿಡತೆಗಳಂತೆ ಗುಂಪು ಗುಂಪಾಗಿ ಬಂದರು. ಅವರ ಒಂಟೆಗಳು ಅಸಂಖ್ಯ. ಆ ಗುಂಪೆಲ್ಲ ಬಂದು ದೇಶವನ್ನು ಹಾಳು ಮಾಡುತ್ತಾ ಇತ್ತು. ಇಸ್ರಾಯೇಲರು ಮಿಥ್ಯಾನರ ದೆಸೆಯಿಂದ ಬಲು ಕುಗ್ಗಿ ಹೋಗಿ ಯೆಹೋವನಿಗೆ ಮೊರೆ ಇಟ್ಟರು. கவனிங்க பிரியமானவர்களே, ಗಮನಿಸಿರಿ ಪ್ರಿಯವಾದವರೇ, கர்த்தர் மீதியானியரின் கையிலே இஸ்ரவேலுடைய பாவத்தின் நிமித்தம் அல்லது பொல்லாப்பு நிமித்தம் ஒப்பு கொடுத்ததாய் வாசித்தோம். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದೆವು, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯೆಹೋವನಾಗಿರುವ ದೇವರು ಮಿಥ್ಯಾನರ ಕೈಗೆ ಅವರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. சோ மீதியானியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனத்தின் பேசிக் தேவைகள், அடிப்படை தேவைகளுக்கு முடிவு கட்டுகிறார்கள். ಮಿಥ್ಯಾನರು ಬಂದು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಆಹಾರ ಕಾರ್ಯಗಳಿಗೆ, ಅಂದರೆ ಪ್ರಾಥಮಿಕವಾಗಿರುವ ಬೇಕಾಗಿರುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅವರು ಅಂತ್ಯ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. தங்கும் இடத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். ಅವರು ಇರುವ ನಿವಾಸಗಳಿಂದ ಅವರನ್ನು ದೂರ ಮಾಡಲ್ಪಟ್ಟರು. அவருடைய ஆகார மார்க்கத்துக்கு முடிவு கட்டினார்கள். ಅವರ ಆಹಾರದ ವಿಷಯದಲ್ಲಿ ಕೊರತೆ ಉಂಟು ಮಾಡಿದರು. ஆடு மாடுகளை அவர்கள் அடித்துக்கொண்டு போனார்கள். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅವರ ಕುರಿದನ ಒಂಟೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದರು. அது மட்டுமன்றி அவர்கள் தேசத்துக்கு கெடுதி செய்தார்கள். ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅವರ ದೇಶವನ್ನು ಅವರು ಹಾಳು ಮಾಡಿದರು.
கர்த்தரை விட்டு விலகுவது எப்போதும் ಅಪಾಯಕರಂ என்பதை ಮರೆக்க கூடாது. ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗುವುದು ಅದು ಯಾವಾಗಲೂ ಅಪಾಯಕರವಾಗಿರುತ್ತದೆ ಎಂದು ನಾವು ಮರೆಯಬಾರದು. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்ட போது, ಈ ರೀತಿಯಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟಾಗ, சிறுமைப்படுத்தப்பட்ட போது, ಅವರು ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟಾಗ 6ஆம் வசனத்தை பாருங்க. 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಯೆಹೋವನನ್ನು ನೋಡಿ ಅವರು ಮೊರೆಯಿಟ್ಟರು. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. அவர்கள் செய்த காரியம் கர்த்தருக்கு நேராக தங்கள் கண்களை உயர்த்துகிறார்கள். ಅವರು ಮಾಡಿದ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ ಅವರ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಅವರು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಮೊರೆಯಿಟ್ಟರು. இந்த ராத்திரி வேளை என்னை கேட்கிற சகோதர சகோதரிகளே, ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ಪ್ರಿಯ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿ, நமது வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாயிருந்தாலும், ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಗಳು ಅದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದ್ದರು, அல்லது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து நன்மைகளை இழந்திருந்தாலும், ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದರು, அல்லது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய சமாதானத்தையும் அவருக்குள் இருக்கிற மகிழ்ச்சி இழந்திருப்போமையானால், ದೇವರಿಗೆ ವಿರೋಧ ಮಾಡಿ ಪಾಪ ಓ ಮಾಡಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು, ದೇವರ ಸಮಾಧಾನವನ್ನು, ದೇವರ ಸಂತೋಷವನ್ನು ನಾವು ಕಳೆದುಕೊಂಡಿರುವುದಾದರೆ, நாம் சாக்கு போக்குகளை சொல்லி பாவத்தை மறைத்து கொண்டு வாழ முயற்சிக்க வேண்டாம். ನಾವು ನೆಪಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಆ ಪಾಪದೊಂದಿಗೆ ನಾವು ಜೀವಿಸುವುದು ಬೇಡ. மாறாக இருக்கும் வண்ணமாய் கர்த்தர் சமூகத்தில் வந்து நாம் முறையிட நம்மை அர்ப்பணிப்போமையானால், ನಾವು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ಮೊರೆಯಿಡುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ எந்த ಅರ್ಪಿಸುವುದಾದರೆ, சூழ்நிலையாய் இருந்தாலும் பரவாயில்லை, ಎಂತ ಸನ್ನಿವೇಶವಾಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, வர வேண்டிய ஸ்தானத்துக்கு நாம் வருவோமையானால், ಬರಬೇಕಾಗಿರುವ ಸ್ಥಾನಕ್ಕೆ ನಾವು ಬರುವುದಾದರೆ, நம்முடைய ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார் என்பதில் சந்தேகமில்லை. ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮನ್ನು hallelujah. ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಯಾವ ಸಂದೇಹವೂ ಇಲ್ಲ. கடந்த வாரம் நாம் தியானித்தோம், தேவ சமூகத்தில் வரும்போது நம்முடைய அருகதையற்ற தன்மையை உணர்ந்தவர்களாக ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு வருவோமையானால் கர்த்தர் நம்முடைய முறையிடுதலை கேட்பார். ನಾವು ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸಿದೆವು, ನಮ್ಮ ಅಯೋಗ್ಯತೆಯನ್ನು ಗ್ರಹಿಸಿಕೊಂಡವರಾಗಿ ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ ದೇವರು ನಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಲಾಲಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. விசுவாசிக்க முடிந்தவர்கள் கரமுயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களா? ನಂಬುವವರು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. இந்த இரவு நீங்கள் கடந்து போகிற பாதை எதுவாயிருந்தால், ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ನೀವು ಹಾದು ಹೋಗುವ ಮಾರ್ಗವು ಯಾವುದೇ ஒருவேளை ಆಗಿರಬಹುದು, சில சூழ்நிலை நிமித்தம் மனம் நொந்து போயிருப்பவர்களா இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಕೆಲವು ಸನ್ನಿವೇಶಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಹೃದಯವು ವೇದನೆಯಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದಿರಬಹುದು. கர்த்தர் சமூகத்துக்கு வருவோம். ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ನಾವು ಬರೋಣ. தேவ சமூகத்தில் மட்டும்தான் நமது பிரச்சனைக்கு பரிகாரம் உண்டு. ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಪರಿಹಾರವಿದೆ. வேறு எந்த குறுக்கு வழிகளை தேடினாலும் பிரச்சனையின் மேல் பிரச்சனை அதிகரிக்குமே தவிர அந்த பிரச்சனைக்கு பரிகாரம் கிடைக்காது. ಯಾವುದೇ ಅಡ್ಡದಾರಿ ಹುಡುಕುವುದಾದರೂ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾದ ಸಮಸ್ಯೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ ವಿನಃ ಪರಿಹಾರ ಉಂಟಾಗುವುದಿಲ್ಲ. கர்த்தர் சமூகத்துக்கு திரும்பி வரும்போது, ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ನೀವು ತಿರುಗಿ ಬರುವಾಗ, நீ மனம் திரும்புதலோடு வந்து பாவ அறிக்கை செய்யும் போது, ನೀನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವಾಗ, உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரம பிதாவாகும் இந்த திருவசனத்தின் ஆண்டவர் என்பதை இந்த இரவு நான் நிச்சயமாய் சொல்கிறேன். ನಿನ್ನನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ, Amen. ಪರಲೋಕದ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ ಈ ಸತ್ಯ ವೇದದ ದೇವರು ಎಂದು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஹalleluya. Hallelujah. 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ಕೀರ್ತನೆ 34:5ನೇ ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಆತನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿದವರು ಪ್ರಕಾಶವನ್ನು ಹೊಂದಿದರು, ಅವರ ಮುಖವು ಲಜ್ಜೆಯಿಂದ ಕೆಡುವುದೇ ಇಲ್ಲ. எத்தனை
மோசமான சூழ்நிலையாய் இருந்தாலும், ಎಷ್ಟೇ ಮೋಸವಾದ ವಿಷಾದಕರವಾದ ಸನ್ನಿವೇಶ, ஒருவேளை ஏதோ சூழ்நிலை நிமித்தம் மனம் நொந்து போயிருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಯಾವುದೋ ಸನ್ನಿವೇಶದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮನಸ್ಸು ಕುಕ್ಕಿ ವೇದನೆಯಿಂದ எல்லாருமே ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ராத்திரிவேளை பரிசுத்த ஆவியானவர் உன்னையும் என்னையும் அவர் சமூகத்துக்கு அழைக்கிறார். ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, ನಿಮ್ಮನ್ನು Amen. ನನ್ನನ್ನು ಪವಿತ್ರಾತ್ಮನು ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಕರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் அவர் சமூகத்தில் பரிகாரம் உண்டு. ಎಂಥ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಗೂ ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಪರಿಹಾರವಿದೆ. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಮೊರೆಯಿಟ್ಟಾಗ 8ஆம் வசனம் சொல்லுகிறது, 8ನೇ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். ದೇವರು ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಅವರ ಬಳಿಗೆ ಕಳುಹಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நம்மை விடுவிக்கும் மார்க்கம் கர்த்தர் கரத்தில் உண்டு. ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ಮಾರ್ಗವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை எடுத்துரைக்கும்படி, கர்த்தருடைய ஆலோசனை சொல்லும்படி ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் அனுப்புவதை பார்க்கிறோம். ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುವಂತೆ ದೇವರು ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಕಳುಹಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த தேவ மனுஷன் வந்து இவளுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுவதை அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ದೇವರ ಪ್ರವಾದಿಯು ಹೇಳಬೇಕಾಗಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮುಂದಿನ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. கர்த்தர் ಪ್ರಿಯವಾದವರೇ, சித்தமானால் அடுத்த வெள்ளிக்கிழமை இதை செய்தி தொடருவோமாக. ದೇವರ ಚಿತ್ತವಾದರೆ ಮುಂದಿನ ಶುಕ್ರವಾರ ಈ ಸಂದೇಶವನ್ನು இந்த ಮುಂದುವರಿಸೋಣ. ராத்திரி வேளை ஆண்டவன் நமக்கு எச்சரித்த காரியம் என்னவென்றால், ಆದರೆ ಈ ರಾತ್ರಿಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಕೊಟ್ಟ ಮಾತುಗಳೇನೆಂದರೆ, ரட்சிக்கப்பட்ட தேவச்சனமாயிருக்கிற நீங்களும் நானும் எங்காவது கர்த்தரை விட்டு விலகி இருப்போமேயானார், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನೀವು ಮತ್ತು ನಾನು ಯಾವುದೇ ಸ್ಥಾನಗಳಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ದೂರವಾಗಿ ಹೋಗಿರುವುದಾದರೆ, இன்றைக்கு ஒரு சமர்ப்பணத்தோடு, ಇಂದು ಒಂದು ಸಮರ್ಪಣೆಯೊಂದಿಗೆ, ஒரு மனம் திரும்புதலோடு ಒಂದು ಮಾನಸಾಂತರದೊಂದಿಗೆ அவருடைய வந்து முறையிடுவோமையானார், ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಮೊರೆ ಇಡುವುದಾದರೆ நிச்சயம் நம்மை அங்கீகரிக்க, ஏற்றுக்கொள்ள, அரவணைக்க கூடிய ஒரு ஜோதிகளின் பிதா, ஒரு பரமபிதா நமக்காய் காத்திருக்கிறார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮ್ಮನ್ನು Amen. ಅಂಗೀಕರಿಸುವಂತೆ, ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸುವಂತೆ, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ ಪರಲೋಕದ ತಂದೆಯು ಎಲ್ಲಾ ಜ್ಯೋತಿಗಳ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಕಾರಣನಾಗಿರುವ ದೇವರು ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த நிச்சயத்தோடு நாம் கர்த்தர் சமூகத்தில் கண்களை மூடுவோமா? ಆ ನಂಬಿಕೆಯಿಂದ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. எல்லா கண்களும் மூடப்பட்ட எல்லா தலைகளும் வணங்கப்பட, ಎಲ್ಲಾ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಡಲಿ, ಎಲ್ಲ ಶಿರಗಳು ಬಾಗಲಿ. கேட்ட வசனத்தின்பாக நம்மை ஒரு சில வினாடிகள் ஆராய்ந்து பார்ப்போமா? ಕೆಲವು ಕ್ಷಣಗಳು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡೋಣ. ஆண்டவரே, நான் எங்காவது உம்மை விட்டு விலகி இருக்கிறேனா? ದೇವರೇ, ನಾನು ಎಲ್ಲಿಯಾದರೂ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗಿದ್ದೇನೋ? கர்த்தரை விட்டு விலகுவது அபாயகரமாகும். ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗುವುದು ಅದು ಅಪಾಯಕರವಾಗಿದೆ. இந்த ராத்திரி ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ದೇವರೇ, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ನಿಮಗೆ ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. நம்முடைய சமூகத்தில் இந்த வசனத்தின் அடிப்படையில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஐயா. ದೇವರೇ, ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯದ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. வசனத்தை ದೇವರೇ, கேட்ட ஒவ்வொரு மக்கள் உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை வெளிப்படட்டும் ஐயா. ದೇವರೇ, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಹೃದಯಗಳಲ್ಲಿಯೂ ಕರ್ತನೆ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಉಂಟಾಗಲಿ. ஒருவேளை ஏதாவது துணிகரமான பாவத்தின் நிமித்தம் உம்மை துக்கப்படுத்துகிற நிலைமை எங்களுக்குள் இருக்குமையானால், ದೇವರೇ, ಒಂದು ಯಾವುದಾದರೂ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇಕೆಂದು ನಾವು ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸುತ್ತಾ ಇರುವುದಾದರೆ, இவ்விரவு உம்முடைய கிருபை, இரக்கத்தை நாடி, மன்னிப்பை நாடி வருகிறோம் ஐயா.
ದೇವರೇ, ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು, ನಿನ್ನ ಕರುಣೆಯನ್ನು ಯಾಚಿಸಿಕೊಂಡು, ನಿನ್ನ ಕ್ಷಮೆಯನ್ನು ಯಾಚಿಸಿ ನಾವು ಬರುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. எங்களை ஒரு முறை கூட மன்னியும் ஆண்டவரே. ದೇವರೇ, ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಬೇಕೆಂದು உம்முடைய இரத்தத்தால் எங்களை ஒரு முறை கூட சுத்திகரியும் ஐயா. ದೇವರೇ, ಮತ್ತೊಮ್ಮೆ ನಿಮ್ಮ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸು. உம்மோடு இருக்கிற அந்த உறவை இழந்த அனுபவங்களில் எங்களை விடுவித்து உம்மோடு மீண்டும் எங்களுக்குள் ஒரு உறவை உருவாக்குவீராக. ದೇವರೇ, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇರುವ ಸಂಪರ್ಕದಿಂದ ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗಿರುವುದಾದರೆ, ಕಳಚಿ ಹೋಗಿರುವುದಾದರೆ, ತಿರುಗಿ ಆ ಸಂಪರ್ಕವನ್ನು ಕರ್ತನೆ, ಆ ಸಂಬಂಧವನ್ನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಉಂಟಾಗಲಿ ಸ್ವಾಮಿ. தாவீது ஜெபித்த வண்ணம் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும் என்று கேட்டுக்கொண்ட வண்ணமாக, ದೇವರೇ, தாவீದನು ನನ್ನನ್ನು ನಿನ್ನ ಸನ್ನಿಧಾನದಿಂದ ತಳ್ಳಬೇಡ, ನಿನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಬೇಡ ಎಂದು ಕೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவரே, வாழ்க்கையில் வேற ஏதாவது பிரச்சனை நிமித்தம், போராட்டங்கள் நிமித்தம், ஆண்டவரே வியாதிகள் நிமித்தம் கஷ்டப்படும் மக்கள் இருப்பார்களே ஆகில் இவ்விரவு இந்த விடுதலையின் ராத்திரி ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்ட கரம் நீட்டி உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. ದೇವರೇ, ಇನ್ನು ಯಾವುದಾದರೂ ರೀತಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿಮ್ಮ ಜನರು ಕಷ್ಟದಿಂದ, ದುಃಖದಿಂದ, ವೇದನೆಯಿಂದ ಅಥವಾ ಶಾರೀರಿಕವಾಗಿರೋ ಬಲಹೀನತೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರು ಬಲಹೀನರಾಗಿರುವುದಾದರೆ ನಿನ್ನ ಗಾಯವುಳ್ಳ ಹಸ್ತದಿಂದ ಅವರನ್ನು ಮುಟ್ಟಬೇಕೆಂದು ಬೇಡುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. இந்த க்ஷணமே அப்படிப்பட்ட மக்களுக்குள்ளாக ஒரு விடுதலை, ஆவி ஆத்தும சரீரத்திலே ஒரு விடுதலை ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಉಂಟಾಗಟ್ಟುಮ್ ಅಯ್ಯಾ. ದೇವರೇ, ಈ ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಅಂತವರ ಶರೀರದ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ವೇಗದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿಯೇ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿ ದೇವರೇ. கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்ட ஒரு சில பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்து தங்கள் இல்லங்களுக்கு வந்து சேர உதவி செய்தமைக்காக நன்றி. ದೇವರೇ, ಕೆಲವು ಕೊರೋನಾ ವೈರಸ್ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಸ್ವಾಮಿ ಅವರು ಮನೆಗೆ ವಾಪಸ್ ತಿರುಗಿ ಬರುವಂತೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. தொடர்ந்து எந்த குடும்பத்திலும் இந்த வியாதி அல்லது வைரஸ் பரவாதபடிக்கு ஆண்டவரே, பிள்ளைகளுக்கெல்லாம் உம்முடைய பரிசுத்த ரத்தம் ಕಾವಲ ಇರಕಟ್ಟುಮ್ ಅಯ್ಯಾ. ದೇವರೇ, ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಮುಟ್ಟದಂತೆ ಕರ್ತನೆ, ನಿಮ್ಮ ರಕ್ತವು ಕರ್ತನೆ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಕಾಪಾಡಿಕೆವಾಗಿರಲಿ. உம்முடைய கரங்களில் எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. ಆಡ್ಕೊಂಡು ವಡಿ ನಡೆಸುಮ್ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ನಮ್ಮಲ್ಲಿ ನೀನು ಆಳ್ವಿಕೆ ನಡೆಸು ಸ್ವಾಮಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜೆபிக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆ. ಕರங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸೋಣ. ஹalleluya, 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 ஹalleluya. ஆசீர்வாதம் சொல்லுவதற்கு முன்பாக, ಆಶೀರ್ವಾದ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ நம்முடைய சபையின் சிறு பிள்ளைகளின் கவனத்துக்கு ನಮ್ಮ ಸಭೆಯ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಗಮನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ நற்செய்தி ஒன்றுண்டு. ಒಂದು ಶುಭ ಸಂದೇಶವಿದೆ. இதுவரை நமக்கு சண்டே கிளாஸ் இல்லாத நிமித்தம் இந்த வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்காக ஜூம் மீட்டிங் இருக்கும், ஜூம் சண்டே கிளாஸ் இருக்கும். ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಭಾನುವಾರ 4:30 ಸಂಜೆ 4:30ಕ್ಕೆ ಝೂಮ್ ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. Let me repeat that once again. All Sunday school children, there will be a Zoom Sunday school from this Sunday onwards at 4:30 p.m. and get excited. Don't miss this opportunity. Be a part of this Zoom Sunday school. ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಈ ಝೂಮ್ ಸಂಡೇ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಭಾಗಿಗಳಾಗಿರಬೇಕೆಂದು ಕೇಳುತ್ತೇನೆ. ಉತ್ಸಾಹದಿಂದ ಸಂಜೆ 4:30 ಭಾನುವಾರದಂದು ಇದು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ ಎಲ್ಲರೂ ಇದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕೆಂದು ನಾನು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸುತ್ತೇನೆ. I request all the Sunday school teachers also to get involved in this Zoom Sunday class. ಎಲ್ಲ ಭಾನುವಾರ ಪಾಠಶಾಲೆಯ ಶಿಕ್ಷಕಿಯರು, ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಟೀಚರ್ಸ್ ಇದರಲ್ಲಿ ಭಾಗಿಗಳಾಗಿರಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. God bless you.
ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಕಣ್களை ಮೂಡು. ಆಶೀರ್ವಾದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ಆಮೆನ್. ನಮ್ಮ ಕರ್ತನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯು, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ, ಶಾಂತಿ, ಸಮಾಧಾನವು ನಮ್ಮ ಎಲ್ಲರೊಂದಿಗೂ ಇವಾಗಲೂ ಸದಾ ಕಾಲವೂ ಇರಲಿ. ಆಮೆನ್. 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 ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. 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 கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಜಗತ್ತಿலே ஒருவரை தாங்கிக் கொள்ளுங்கள். ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ವಹಿಸಿಕೊಳ್ಳೋಣ. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.